ஒரு பள்ளிக்கூடத்துல கிறிஸ்துமஸ் விழா வருது, அதுக்காக ஒரு நாடகம் போடுறாங்க. அந்த நாடகத்துல நிறைய நல்லா பேசக்கூடிய மாணவர்களையா சேர்த்துக்கிறாங்க. ஆனா ஒரு பையன் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவான். அவங்க அம்மா டீச்சர்ஸ்ட சொல்றாங்க, என் பையனை நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அவனுக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை ஆயிடும். ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர், ஒரு சின்ன வேஷம் அவனுக்கு கொடுங்க, ஒரு சின்ன வசனம் கொடுங்க, நான் அவனை எப்படியா மனப்பாடம் பண்ண வச்சிடறேன்ட்டாங்க. சரி அப்படின்னு அந்த நாடகத்துல அவனுக்கு ஒரு விடுதி காப்பாளர் வேஷம். ஒரே ஒரு வசனம் தான். புனித சூசையப்பரும் மேரி அன்னையும் வரும்போது இங்க இடம் இருக்கான்னு கேட்டு வருவாங்க, இங்க இடம் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லணும். இந்த ஒரு வரி தான் அவனுக்கு வசனம். வீட்டுல உட்காந்து அவங்க அம்மா சொல்லி சொல்லி கொடுத்துட்டாங்க, தம்பி இங்க இடம் இல்லை, இங்க இடம் இல்லை. அவன் நல்ல மனப்பாடம் பண்ணிட்டான், இங்க இடம் இல்லை, இங்க இடம் இல்லை, மனப்பாடம் பண்ணிட்டான். அந்த நாடகம் போடப்படுகிறது. அந்த நாள் வந்துருச்சு. எல்லாரும் அவங்க அவங்களுக்குரிய வேஷத்தோட இருக்கிறாங்க. இவன் விடுதி காப்பாளர் அந்த பையன் நிக்கிறான். புனித சூசையப்பரும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய மரியன்னையும் அப்படியே கருணை ததும்பிய முகத்தோட அவன் முன்னாடி நின்று, ஐயா எங்களுக்கு இங்கேயாவது இடம் இருக்குமான்னு கண்ணீரோடு கேட்கிறார்கள். இவனுக்கு பதிலே வரல. அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டான். தூரத்துல இருந்து டீச்சர் சொல்றாங்க, சொல்லுடா சொல்லி தொல்லடா, இங்க இடம் இல்லை, சொல்லு சொல்லுன்னு. படக்கு நான் எப்படி பார்த்துட்டு சொன்னா, இங்க இடம் இல்ல, எங்க வீட்டுல இடம் இருக்கு, அங்க வர்றீங்களான்னு கேட்டான். சார் அந்த கூட்டம் எழுந்து நின்று கை தட்டியது என்றால், ஒரு சின்னஞ்சிறிய சிறுவனுடைய மனதிற்குள்ளே தன்னை போல பிறரை நேசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம்